அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மகாபாரதத்தை பற்றி சொல்ல தொடங்கினால் அதிலே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு முறைகளையெல்லாம் ஒரு வரைபடம் போலே வைத்து கொண்டுத்தான் பேச முடியும். முதலில் படிக்கத் தொடங்குபவர்களுக்கெல்லாம் இதிலே யார் யார் யாரோடு பகையோடு இருந்தவர்கள், யார் யாருக்குள்ளே நட்பு இருந்தது, அவர்களுக்குள்ளே இருந்த உறவு என்ன என்பதையெல்லாம் சற்று நேரம் சிந்தித்துத்தான் உள்வாங்கிக் கொள்ளவே முடியும். கதைகளுக்குள்ளே கதை என்று அது போகக்கூடிய அந்த மார்க்கம் இருக்கிறதே, மகாபாரதத்தினுடைய தனிச்சிறப்பு இதுதான் என்றே சொல்லலாம். அதனால்தான் அதை வேதங்களிலே அந்த வரிசையில் 5வது வேதம், நமக்கெல்லாம் 4 வேதங்கள் தெரியும். ரிக், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்ற 4. மகாபாரதத்தை அது வலியுறுத்தி வரக்கூடிய அறத்தின் சிறப்பை கணக்கில் கொண்டு 5வது வேதம் என்று அதிசயிக்கும்படியாக இருக்கும் தன்மையை பேசுவார்கள். அதனால்தான் அதை 5வது வேதமோ என்று நாம் சொல்லுவது. அப்படி கொண்டாடப்படும் சிறப்போடு விளங்கக்கூடிய இந்த மகாபாரதத்தை வேதவியாசர் இயற்றுகிறார். அதிலே அவர் பல்வேறு அரச பரம்பரைகளை பற்றி குறிப்புகளை கொடுத்து அவர்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் கொண்டிருந்த உறவு முறையையும், மன உறவு எப்படி அமைந்திருந்தது, அதனால் அவர்களுக்குள்ளே அமைதி நிலவியதையும், மனவுறு கொண்டிருந்த மன்னன் ஒருவன் அவனோடு இயைந்து போகக்கூடிய ஒருவனோடு சேர்ந்து போரிட்ட சிறப்பு என்பனவற்றையெல்லாம் பேசி பரவியிருக்கிறார். அதனால்தான் சொன்னேன், இந்த எத்தனை வம்சங்கள் இதிலே பேசப்படுகிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுவதே ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அதிலே வரக்கூடிய 100 கதாபாத்திரங்களும் ஒன்று போலே ஏதோ ஒரு விதத்தில் வாசிக்கக்கூடிய நமக்கு வாழ்க்கை முறைகளிலே கையாள வேண்டிய அறத்தை, எதை கொள்ளலாம் எதை விட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுவது போலே அமைந்திருக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஏதோ ஒரு விதத்திலே பிழை செய்தது போலும், அதே கதாபாத்திரம் வேறொரு இடத்திலே நன்மை செய்தது போலுமாக காட்சிகளை மாற்றி மாற்றி வைப்பது இந்த இலக்கியத்தினுடைய தனிச்சிறப்பு. அந்த விதத்தில் குருவம்சம் என்றழைக்கப்படும் பாரத தேசத்தை ஆண்ட மிக தொன்மையான ஒரு வம்சம், அந்த வம்சத்திலிருந்து தான் இந்த கதையினுடைய தொடக்கமே. பல நேரங்கள் இந்த குருவம்சத்திலிருந்து வந்தவர்கள்தான் கௌரவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள். குரு வம்சத்திலே உதித்தவர்கள் கௌரவர்கள். அந்த கௌரவர்களுக்கு முதன்மையாக இருந்தவன் யார் என்பதிலிருந்து தொடங்கி அடுத்தடுத்து என்று இந்த பெயர் வர பார்க்கிறோம். நாம் எல்லோருமே சாந்தனு என்ற பெயரை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மகாபாரதத்தினுடைய தொடக்கத்திலேயே பேசப்படுபவர். அவரிடமிருந்துத்தான் மகாபாரத கதை தொடங்குகிறது. அவரிடமிருந்துத்தான் மகாபாரதத்திலே வரும் கதைமாந்தர்கள் எல்லோரும் உருவாகி வருகிறார்கள். அவருக்கு மூத்தவராக, அவருக்கு முன்னே பிறந்தவராக இருந்த ஒருவரை நாம் அதிகம் அறிவதில்லை. அவருக்கு தேவபி என்று பெயர். மகாபாரதத்திலே சொல்லப்படும் இவரை பற்றிய குறிப்புகள் ரிக்வேதத்திலே இருப்பதாகவெல்லாம் சில அறிஞர்கள் சொல்லி கேட்டதுண்டு. அதை பற்றி பிறகு பார்ப்போம். ஆனால் இந்த தேவபி என்பவர் அவருடைய அண்ணனாக, சாந்தனுவினுடைய அண்ணனாக வரக்கூடிய இவர்தான் நியாயத்திற்கு, அந்த காலத்திய அந்த பாரம்பரியத்தின்படி மன்னருக்கு அடுத்து அரசாட்சி செய்ய வேண்டியவர். இவர்கள் ஹஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தவர்கள். ஹஸ்தினாபுரத்து மன்னனுக்கு 2 மகன்கள், அதிலே மூத்தவர் தேவபி. அவரை பற்றித்தான் பார்க்கவிருக்கிறோம். அவருக்கு இளையவராக பிறந்தவர்தான் சாந்தனு. சாந்தனுவிடமிருந்து தான் மகாபாரத கதையினுடைய இந்த கிளைகளெல்லாம் உருவாகுவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவபி யார், அவருக்கு என்ன ஆயிற்று, ஏன் அவரை பற்றி நாம் அதிகம் அறிந்து கொள்ளவில்லை? மகாபாரதத்தினுடைய தொடக்கமே தியாகத்திலிருந்து தொடங்குகிறது என்று பார்க்கிறோம். மகாபாரத கதையிலே தியாகம், பிறர் செய்யக்கூடிய சூழ்ச்சி, அதை இறைவனருளாலே வென்று வருவது என்பன போன்ற குணங்கள்தான் அதிகம் பேசப்படும். அதனுடைய ஒரு சுருக்கம் போலே நிறைய கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு சொல்லக்கூடிய இந்த செய்திகளை எல்லாம் மிகவும் சிறிய அளவில் சுருக்கி ஒரே கதையிலே சொல்லுவது போல் அமைந்ததுதான் தேவபியினுடைய கதை. இந்த தேவபியும் சாந்தனுவுமாக இவர்கள் வளர்ந்து வந்தார்கள். இருவருமே நல்ல சாத்திரங்களையெல்லாம் கற்றுத் தேர்ந்தார்கள். குருவம்சத்தில் அரசராக இருந்து இந்திரபிரஸ்தத்தை ஆள வேண்டியவர்கள், ஹஸ்தினாபுரத்தை ஆள வேண்டியவர்கள் அல்லவா? அதனால் நல்ல விதமாகவே அவர்கள் சாத்திரங்களையெல்லாம் கற்றுத் தேர்ந்து வில்வித்தையில் பயிற்சி பெற்று போர்த்திறம், நாடாளும் திறம் இதையெல்லாம் பெற்றிருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் தந்தை வயோதிகமடைந்து இறந்துபட்டு போகக்கூடிய காலத்திலே இறைவனுடைய அந்த திருவிளையாடல், அவர்கள் செய்த முன்வினை பயன் எப்படியும் கொள்ளலாம், மூத்தவரான தேவபிக்கு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அன்றைய தினம் அங்கே ஹஸ்தினாபுரத்து அரசவையிலே
பெரிய ஆலோசகர்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய சர்ச்சையிலே ஈடுபடுகிறார்கள். என்ன சர்ச்சை? வேறொன்றுமில்லை, அடுத்த மன்னரை நாம் நியமிக்க வேண்டும். இதில் ஒன்றும் கேள்விக்கு இடமே இல்லை. அவருக்கு நேரடி வாரிசாக முதல் பிள்ளையாக தேவபி இருக்கிறார். ஆனால் அவருக்கோ தோலிலே சரும நோய் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காலத்திய சாத்திரம், மன்னர் ஏதோ இந்த மாதிரியான நோயெல்லாம் வாய்க்கப்பெற்றால் அவரால் அரசாட்சி செய்ய முடியாது என்ற ஒரு விதி உண்டு. அவரை கொண்டு மன்னர் என்று வந்துவிட்டால் அவர் நிறைய இடங்களுக்கு போக வேண்டி வரும், பொதுமக்களை சந்திக்க வேண்டும், அயல் நாட்டு மன்னர்களோடு உறவு பாட வேண்டும், அதே போலே வெளிய நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களை சந்தித்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கானவற்றை என்ன என்று கேட்டு அறிந்து, இப்படி மன்னன் எப்போதும் பலரோடும் பழங்கக்கூடிய நிலையில் இருப்பவன். அதனால் அந்த பதவிக்கு உரியவர்களுக்கு குறிப்பிட்ட நோய் நொடியெல்லாம் இல்லாமல் இருந்தால்தான் அந்த பதவிக்கான பணிகளை அவர்கள் செய்ய முடியும் என்று கருத்தில் கொண்டார்கள். அதனால் சரும நோயுற்றவர்கள் அரச பதவி செய்ய முடியாது என்பதை விதியாக காண்பித்து அங்கே விவாதம் நடைபெறுகிறது. சாந்தனு ஒருபுறம் இருக்கிறார், தேவபியும் இருக்கிறார். மனம் நொந்து போனாராம் தேவபி. வினைப்பயனாலே இது எனக்கு வந்தது, இதை எப்படி நான் வெல்வது, இதிலிருந்து நான் விடைபெறுவது எப்படி என்று சிந்தித்திருந்தவருக்கு சடாரென்று மனத்திற்குள்ளே ஒரு மாற்றம். சரி, அப்படித்தான் ஏதோ மருத்துவம் பார்த்து இந்த நோயிலிருந்து நான் பிழைத்து விடுகிறேன் என்றே வைத்துக்கொள்வோம். மறுபடியும் இதுபோல் இன்னொரு நோய் வராது என்று என்ன உத்தரவாதம்? அந்த நோய் வந்தால் இவர்கள் மீண்டும் என்னை அரியணையிலிருந்து இறக்கி விடுவார்களே, அதுதானே இவர்களுடைய குணம் என்று நினைத்தாராம். அதன் பிறகு இவர்கள் மட்டுமில்லை, இந்த உலகத்தினுடைய குணமே இப்படித்தானே இருக்கிறது. வேண்டும் என்ற காலம் வரையிலும் நம்மை உயர்த்தி வைத்து கொண்டாடுவதும், நம்மால் அவர்களுக்கு பயனில்லை என்ற போது நம்மை கீழே தள்ளிவிடுவதுமாய் இருப்பதுதானே உலக இயற்கை. அதனால் நாம் விடுபெற வேண்டியது இந்த நோயிலிருந்து இல்லை, நோய் வடிவாகவே எண்ணங்கள் கொண்டு இவர்களெல்லாம் நம்மை சூழ்ந்திருக்கிறார்களே, இவர்களிடமிருந்து நாம் விடைபெற வேண்டும், இவர்களிடமிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று பார்த்தானாம். எழுந்து நின்றவர், ஐயா, இத்தனை சர்ச்சையெல்லாம் தேவையில்லை. எனக்கு அரச பதவி தருவதற்கு சாத்திரங்களில் விதியில்லை. இப்படி ஒரு நோயுற்றவனுக்கு இந்த சாத்திரங்கள் அரச பதவி செய்ய முடியாது என்று நியமித்திருக்கின்றன. அவற்றை கொண்டுத்தான் நாம் எல்லாவற்றையும் சார்த்து வருகிறோம் என்னும் போது அந்த சாத்திரங்கள் சொல்லக்கூடிய கருத்தை நானும் அங்கீகரித்து ஏற்று நான் இந்த நிலையில் அரச பதவியை துறக்கிறேன் என்று அறிவித்தானாம். அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அதிலே கணிசமானவர்கள், அமைச்சர்கள், ஆலோசகர்கள் எல்லாம் இப்படித்தான் நடக்கும், மூத்தவனுக்கு நோயுற்று விட்டான் என்று அறிந்தபோதே எப்படியும் சாந்தனுதான் அடுத்த அரசராக பதவியேற்பான் என்பதனால் அவன் பக்கத்திலே சேர்ந்து கொண்டார்கள். இதற்கு சாந்தனுவிடமிருந்து எந்தவிதமான பதிலும் இல்லை என்றாலும் அவர்களாக நினைத்து கொண்டு அடுத்து அரசாளக்கூடியவர் இவர்தான், இவருடைய பார்வையிலே நாம் எப்போதும் பட்டால்தான் இந்த அரசவையிலே நாம் உயர முடியும் என்ற எண்ணத்தில் சாந்தனுவினுடைய கோட்டியாக அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். தேவபி எழுந்து நின்று அறிஞர் கூட்டத்திற்கு நடுவே தாம் இந்த அரச பதவியை மட்டுமில்லை, உலகத்தினுடைய இந்த சுகதுக்கங்களை எல்லாம் கடந்து வாழ விரும்புவதாக சொல்லி இதிலிருந்து விடைபெறுகிறேன் என்று கூறி கானகத்தை நோக்கி நடந்தான். அந்த காலத்திலெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே பற்றை துறந்தவர்கள் அதன் பேரிலே பற்று இல்லை என்பதையும், இது ஏதோ கொஞ்ச காலத்திற்கு இனிமை தருவது போலே இருக்கக்கூடியது, பின்னாளில் இதனுடைய தன்மை மாறிவிடும் என்பதை உணர்ந்தவர்கள் இவற்றை துறந்து ஏகாந்தமாக இருக்கக்கூடிய தனிமையை விரும்பி காட்டிற்கு சென்று அங்கே வசித்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அப்படி போய் அங்கே தங்கிவிட்டால் நம்மை யாரொருவரும் எந்த விதத்திலும் ஹிம்சிக்க மாட்டார்கள், தொந்தரவு நடக்காது. அதனால் அங்கே இருந்து கொண்டு தத்துவங்களை பற்றி சிந்தித்து கொண்டு பிறப்பிறப்பாகிற இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கான வழியை சிந்திப்போம் என்ற எண்ணத்தில், இது வானப்பிரஸ்தம் என்று அழைப்பார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே பற்றை இழந்தவர்கள், இனி இது உண்மை பொருள் இல்லை என்பதை புரிந்து கொண்டவர்கள் இறைவனை நாடி செல்லக்கூடிய இடமாக அந்த காலங்களிலே வனப்பிரதேசங்கள் இருந்து வந்துள்ளன. அதனால்தான் தேவபியும் அரசவையை துறந்து ஹஸ்தினாபுரத்தினுடைய அந்த சுகங்களையெல்லாம் இழந்தவராய் அதெல்லாம் வேண்டாம் என்று கருதி காட்டிற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பக்குவமடைந்தவர்களாய் கண்பட்ட முனிவர்களிடம் தன்னுடைய எண்ண ஓட்டத்தையெல்லாம் எடுத்துச் சொல்லி, இப்படி இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நான் விலகி வந்து விட்டேன் என்பதையும் வெளிப்படுத்தி அவர்களோடு தங்கியிருந்து தவத்திலே ஈடுபட்டார் என்று பார்க்கிறோம். இது இப்படி அமைய இறைவனுடைய திருவிளையாடல். சாந்தனு எதிர்பார்த்தது வரையே பட்டம் ஏற்றுக்கொண்டார். அவருக்காக இருந்த அந்த ஆலோசகர்கள், அமைச்சர்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி குறுகிய காலம்தான் தங்கியது. மிகச் சீக்கிரமாகவே அந்த பகுதிகளில் மழை பொய்த்து போய் நீராதாரம் தடைபட்டு போய்விட்டது.
சில ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக மழை இல்லாததால் விவசாயம் செய்ய முடியாமல் மக்களும் பசுக்களும் ஏனைய உயிர்களும் அங்கே வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு மிகவும் துன்பப்பட்டார்கள். இது இப்படியே வளர்ந்து கொண்டு போய் சரி இந்த ஆண்டு மழை வந்துவிடும், அடுத்த ஆண்டு மழை வந்துவிடும் என்று பார்த்தால் 12 ஆண்டு காலம் மழை வராமல் அந்த பகுதி வாடிப்போனதாம். மக்கள் எல்லோரும் வேறு தேசத்திற்கு சென்று விடலாமோ என்று எண்ணும் அளவிற்கு அங்கே குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள் என்று எல்லோரும் துன்பப்பட்டார்கள். பார்த்த சாந்தனு என்ன காரணத்தால் இந்த நிலை வந்தடைந்தது, இங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் உறையும் தெய்வங்களெல்லாம் நமக்கு துணையாகவென்றோ இருந்து வந்துள்ளன, நமக்கு அருள் தந்து அவர்களென்றோ நம்மை வழிநடத்தி வந்தவர்கள், ஆனால் இப்போது 12 ஆண்டு காலம் மழையில்லாமல் போனால் நாம் என் செய்வது என்று நொந்து போனாராம். மனம் வருந்திய சாந்தனு ஒருவேளை உடன் பிறந்தவனான அரியணைக்கு உரியவரான தேவபி நம்மை விட்டு நீங்கி காட்டிற்கு சென்றதுதான் இதற்கு காரணமோ என்று பயந்து ஆலோசனை கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தான். அதிலே அறிஞர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இதை பற்றி விவாதம் செய்து இறுதியிலே ஒரு கூட்டத்தார் நாம் சென்று தேவபியை அழைத்து வந்து அவருக்கே அரியாசனத்தை கொடுத்து விடலாம் என்பது போலே சிந்தித்தார்கள். சாந்தனுவும் மனமகிழ்ந்தான். ஆனால் இதற்கு உடன்படாதவராக இருந்த ஒரு அமைச்சர், அவர் அதற்கு முன்பாகவே காட்டிற்கு போய் தேவபியினிடம் மனம் குழம்பும்படியான பல விஷயங்களையும் சொல்லிவிட்டு வந்தார் என்றும், இங்கே இருந்த அறிஞர்கள் தேவபியை சந்தித்து அவருக்கிடம் சில விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி நாடடைந்திருக்கக்கூடிய நிலையை சொல்லி மக்கள் துன்பப்படுவதை சொல்லி நீங்கள் மீண்டும் அங்கே ஹஸ்தினாபுரத்திற்கு வந்துவிட வேண்டும், உங்கள் காலடி பட்டாலே மழை பெய்யும் என்று எண்ணுகிறோம் என்று கூறியதாகவும் பார்க்கிறோம். ஆனால் ஒரு விதத்தில் பக்குவ நிலை அடைந்திருந்த தேவபி, ஐயா இனியொரு முறை அப்படியெல்லாம் அரியாசனத்தை எனக்கு வழங்குவதாக நீங்கள் சிந்திக்கக்கூட வேண்டாம், எனக்கு அதன் பேரிலே இருந்த பற்று அருந்து போய்விட்டது, இதுபோன்ற சுகங்களிலெல்லாம் எனக்கு எண்ணம் இல்லை, ஆனால் வனாந்தரத்தில் இருந்த காலத்தில் என் மனம் பக்குவப்பட்டதே, அதன் மூலமாக நான் அறிந்து கொண்டது பிற உயிர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவி செய்வதுதான் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நம்முடனே இருக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தால் நாமும் மகிழலாம், பிறரும் மகிழ்ந்து நாமும் மகிழ்தல் என்பதுதான் வாழ்க்கை குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதை கண்டுகொண்டேன். அதனால் உங்கள் அழைப்பின் பேரிலே நான் தேசத்திற்கு வருகிறேன், ஹஸ்தினாபுரத்திற்கு வருகிறேன். ஆனால் பதவியேற்பதற்கல்ல, அங்கே இருந்து கொண்டு சாந்தனுவிற்கு புரோகிதனாக இருந்து அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லோரும் மகிழும்படியாக யாக காரியங்களை செய்து கொண்டு அந்த யாகத்தின் மூலமாக விண்ணுலகத்தவர்களான தேவர்கள் எல்லோரும் மனம் மகிழ்ந்து நமக்கு போதுமான மழையை தருவதற்காக வேண்டிக் கொண்டு அங்கே வாழ்கிறேன் என்று கூறி ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தாராம். புரோகிதராக அங்கே வந்த அண்ணனை சாந்தனு வரவேற்றார். அந்த நாட்டு மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க யாகங்களையெல்லாம் செய்து தேவர்கள் மூலமாக மழை பெய்து கொடுத்தார் என்று தேவபியினுடைய சரித்திரத்தை மகாபாரதம் சொல்ல பார்க்கிறோம். பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை, பிறர் மனம் மகிழ்ந்தால் நாமும் மகிழ்வது உறுதி என்பதை காண்பித்து கொடுப்பதாய் அமைந்தது. இங்கிருந்து தொடங்கியே மகாபாரதம் அதற்கு பிறகு அத்தனை தூரத்திற்கு விரிவடைகிறது என்பதை பார்க்கிறோம். தியாகத்தின் சின்னமாக வாழ்ந்த தேவபியினுடைய நினைவோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.